அது மாத்திரமா வாக்கப்பட்டனே ஐயா வாக்கப்பட்டு வந்த அந்த நாள் முதல்ல நான் படாத பாடுபடுத்தேன். சில பொம்பளைய சொல்லுவா புரிதங்கிட்ட சண்டால போற பாரி நீச முடிவா உனக்கு என்னைக்கு நான் கழுத்தை கொடுத்தனும் அன்னையில இருந்து நான் ஒரு நாள் கண்ணீர் வடியாம சாப்பிட்டுருக்கேன். நான் பாவி நீ விளக்குறியா? அந்த காலத்துல புருஷனை பொண்டாட்டி அவர் அவ்வோடு சொல்லுக்கும் மறு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்ல மாட்டாளா? அம்மா உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு அப்படின்னு யாரும் தெரியாதவங்க கேட்டு வந்தா அவங்க எங்க போயிருக்காவன்னு தெரியாது எனக்கு. அப்ப போனதெல்லாம் கிடையாதுல. உடனே அவர் எங்க நிக்காருன்னு கேட்டு சொல்றதுக்கு அவங்க எங்க போயிருக்காவன்னு தெரியாது. ஆனா மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துருவாவோ. கொஞ்ச நேரம் இருக்கியடா அவோட பாத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவோ இவோ இப்போ வந்துருவோம் பிற வந்துருவோம்னு அப்படி பேசியிருக்காங்க. இப்ப நேத்து ஒருத்தி சொல்லுதான் எங்க பக்கத்து வீட்டுல அவ போறது 200 ரூபாய்க்கு வேலைக்கு போறா. அவன் 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு உழைக்கான். அவ சடங்கு வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டுட்டு அவளை வேலைக்கு கொண்டு விடணுமா. சீக்கிரம் வா என்னை கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு முதல் வார்த்தை சொன்னான். அவன் நான் வாரம் வந்து சக்கையை மாட்டிக்கிட்டு பைக்கை தூக்கிறதுக்கு நிக்கான். அவ சொல்லுது அதுக்கு இவன் கூட பிறந்தோட இருக்கோட நம்மளே கேட்கலாம். இவன் கூட போவீங்க இவன் கூட போவதுக்கு நம்மளே நடந்து அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. அப்போ புருஷனை அவ்வோடு சொல்லுக்கும் மறு சொல்லு கிடையாது. இப்போ புருஷன் பேரை சொல்லி கூப்பிடுதா? செல்வம், துற, அப்ப புருஷன் பேரு சொன்னா புழுத்து செத்து போயிருவாங்க. அப்படி சுலபத்தினால சொல்ல பயப்பட்டிருக்காங்க. புருஷன் பேரையும் சொல்ல மாட்டா, அந்த புருஷனை பெற்ற அப்பா பேரையும் சொல்ல மாட்டா, மாமன் பேரையும். நாங்க இது வரைக்கும் ஆச்சுப்பா யார்ட்டையும் பேர் சொல்றது கிடையாது. கதைக்கு வேணா சாமி எப்படி பெரிய செய்யணும்ல, போற கோயில பெரிய செய்ய சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வேணா பேரை சொல்லியிருப்போம். வேற வீட்டுல வந்து யாரு பேரை கேட்டாலும் நாங்க பேரை இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. பல நாளைக்கு எங்க புள்ள பிறப்போ அந்த புள்ள பேரை வச்சு புருஷனை கூப்பிடுறது. என்னப்பா? வேற என்னப்பா? துறப்பா. வாண்டி அப்பாவா அப்படின்னு இப்ப பிள்ளைய பேர சொல்லிதான் புருஷனை கூப்பிட வேண்டியது இருக்கு. அப்படி கூப்பிடுறவங்க இருக்காங்க. இப்ப நீ நான் போ வா பொட்டக்கலாம் நீ என்ன வேணாலும் பேசுதான் ஒரு புருஷனை. உனக்கு என்னல செய்யணும் வந்து வேணா பாரு. நீ ஆச்சு நான் ஆச்சு. மனசுல எண்ணிக்கோ நீ பாளையங்கோட்டைக்கு கொண்டு போனா மறுவாதியோட சும்மா இருக்கு. போக வேண்டாம்னா போனோம்னா என்னை அடி அப்படின்பா. இப்ப ஏற்கனவே பெண் கருத்த ராஜ்யமாச்சு. பொம்பளை கைய தட்டிட்டானா அவகிட்டதான் 10 ஆளு சாஞ்சு நிக்கி. அவன் எவ்வளவுதான் நியாயமா இருந்தாலும் சரி அவங்கிட்ட ஒரு ஆள் நிக்காது. தாய்லாமலே நிக்க மாட்டான். ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சான்னா இவன் மேல ரெஸ்ட் வடியும். அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிஞ்சா இவன் மேல இருந்து 10 சொட்டு ரெஸ்ட் வடிக்கிறான். அடி ஒவ்வொரு இடி மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால தெற்கமணிராஜனும் அவர் தேவியாகி அம்மை தராவள்ளி பண்ணாலும் 6 பண்ணி 2 வருட காலங்களாக அந்த இறைவன் பகவானை மனதிற்குள்ளே வேண்டி தவம் இருந்த மகிமையே அம்மா ஏ பார்வதா தேவி உன்னையவே மகளாக அடைய வேண்டும் என்று அந்த தர்கராஜனும் தார்காவலை தவம் இருந்து வருகிறார்கள். அம்மா இப்படி ஒரு கூத்து நடிகர் வேணும்யா. நம்பர் இது வந்துச்சு.
அதனால ஆ, அதனாலே தர்க்க முடியாத தேவியாய் அம்மை தார்காவலி பெண்ணானும் ஆமா, ஆமாம்மோ. தாமரை தடாக மன்னும் மகாராஜா மகரியா, மகரியா, என்னை கொள்வாராதோ. நான் தாராளி திருவயங்கள் திருவயங்கள் சக்தி புகை பிறக்கணுமா பின்னாளோட திருவயத்தில் திருவயர் பேரரசி பிறக்கணுமா நானும் ஆயிட பெண்திருவயத்தில் மாயசக்தி பிறக்கணுமா அருவாகி உருவாகி அகிலாம் பிறக்கணுமா ஆதி பிறப்பதற்கு அருவருமை நாங்கள் மாயசக்தி சொன்னபோது அந்த மலையோர் அம்மாயி தாகவை திருவயத்தில் சக்தி ஒளி பிறக்கவேண்டாம் என்னோட திருவயத்தில் பேரரசி பிறக்க வேண்டாம் மாற்றி வீர ஒழுகும் மறுவரமே தாரிணம்மா வாக்களித்தால் வரம் கொடுத்தார் அவள் வருவதற்கு விடை கொடுத்தார் அவளுடைய திருவயத்திலே நீ அவதார குழந்தையாக பிறக்க வேண்டாம் பார்வதி ஆமா, ஒரு சாதாரண மானிட பெண் திருவயத்திலே சரி. நீ மாயா சக்தி போய் பிறக்க வேண்டுமா வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே வேண்டாம். கருவாகி உருவாகி என் கடவுள் தேவி நீ போய் பிறக்க வேண்டாம் அம்மா சரி. தாமர கோயிலில் விலையிலுமாக ஆமா, உன்னுடைய 1008 சொருபத்துல ஆமையா. அறக்கலை சொருபம் குறைந்து சரி. கோவிலையும் இலையிலையுமாக ஆமா, புனித வள்ளியே நீ போய் அவதாரம் செய்வாய் பார்வதி ஆமையோ. அப்படின்னு சொன்னார் ஆமா. சுவாமி என்ன? தாமரை கோயிலும் இலையிலுமாக அருண உதயத்திலே பராசக்தி அவதாரம் செய்தீரானா ஆமா. மீண்டு சரி. மறுத்து ஆமா. என்னைக்கு உங்களை நான் பார்ப்பேன் என்னைக்கு இந்த கையிலே வந்து அடையும்னு கேட்கான் நான் என்னைக்கு வருவேன், என்னைக்கு வருவேன்? அதை கேட்கக்கூடிய இடம் தானே ஆமா. பார்வதி சரி. கர்க்கராஜனுக்கும் தாரகாவலைக்கும் மகளாக நீ போய் பிறந்து ஆமோ. கர்க்கராஜாவுடைய கோட்டையில கோட்டையில. நீ பிறந்து வளர்ந்து ஆமா. நீ வயதுக்கு வரும் காலத்துல ஆமையா. நீ ஆளான காலத்துல சரி. சடங்கோட உங்க அப்பா தர்கராஜன் உனக்கு சுயவரம் வைப்பார் ஆமா. அந்த சுயவர நாளையிலே சரி. கல்யாண நாளையிலே கடவுள் என்னை நினைத்தையானா என்ன? மாலை சூட்டி மணமுடைக்க இந்த மலையோ நான் வருவேன் என்று வாக்களி ஆமா, கண்டிப்பா வந்துடுவேன், கண்டிப்பா வந்துடுவேன். எப்படி வருவ அதானே, இந்த கோடத்துல வந்துடும், அந்த டயத்துக்கு வந்து கரெக்டா வருவேன். அது என்ன ஆலையிலே சுவாமி சரி. எப்படி வருவீங்க நான் எப்படி உங்களை பார்க்கலாம்னு கேட்டேன் ஆமா. பார்வதி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிவராத்திரி தினம் வரும் சரி. இதிலே மாசி மகா சிவராத்திரியில ஆமா. 4ஆம் காலத்துல சரி. நந்தியில நான் வருவேன் பார்வதி ஆமா. நந்தியில வரியா? எத்தனாம் காலத்துல காலத்துல வருவேன் நந்தியில. 4ஆம் காலத்துல நந்தியிலே வந்து உனக்கு காட்சி கொடுத்து சரி. உன்னை கல்யாணம் செய்து ஆமா. தர்கராஜா கோட்டை விட்டு இந்த கைலைக்கு நான் அழைத்து வருவேன் என்றான் சரி. அப்படியே நல்லதென்று ஆமையா. ஆதிபராசக்தி ஆண்டவன் பகவானிடம் வாக்கு வரங்கள் எல்லாம் பெற்று ஆமாம்மா. தர்கராஜனுக்கும் தாராவலிக்கும் மகளாக போய் பிறக்க வேணுமோ ஆமோ. என் அம்மையாதிபராசக்தி என்னம்மா? 1008 அவதாரத்துல அவதார கலையறையாக பிரிந்தோ ஆமையா. இரு கலையில் ஒரு கலையாக மாறி ஆமா, ஆமா.
தாமரை தடாகவனும் மகாராஜா பொய்கையிலே தாமரை கோயிலே வந்து சற்று எப்படி அவதாரம் செய்கிறாரானா தாமர கோவிலையோ இலையோ தாமர கோவிலையோ இலையோ குறைய தீர்க்க பார்வையா மெதுவாக காற்று அடித்து அப்படியே வருகின்ற பொழுது அந்த வருடம் குறைந்த வாய்ப்பு பகவான் சுரட்டுகிற பொழுது தாமர தந்தைகளை அறுத்திடுமா தாமர தந்தைகளை அறுத்த போதோ அலையடித்து ஆதி சக்தி அம்மை பார்வையா
சத்தம் கேட்டவன் சும்மா இருப்பாளா? எப்படி இருப்பா இருப்பா? அருள் கொடுத்த ஆண்டவனே நம்ம மருமகனாக அடைய வேண்டும் என்று தவத்தில் இருக்காள. அது பராசக்தி மகளாக அடைந்து நினைச்சா. அந்த பார்வதியை தெப்பகுளத்துல மகளாக அவதாரம் செய்து வா 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 பிள்ளைக்கு அழுது 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 தொண்டு கட்டிக்கிடுச்சு. உள்ள ஒரு இடத்துல அழுதாத்தானே ஒரு போல இருக்கும். பல இடத்துலயும் போய் அழுதுச்சுன்னா என்னையும் மாறி போச்சு. குவா குவா என்ற குழந்தை கொடுத்த போது குழந்தை சத்தத்தை காதில் கேட்டு தக்கில் தேவித்தாரு கல்யாணவள் அவளோ பொடி குணமாவா கெட்டிக்காரி மகன் கொட்டி முழுவா. அவளுக்கு புள்ள கிடைச்சிருக்கு, புருஷனை கிடைச்சிருக்கான், புள்ள கிடைச்சிருக்கு. அந்த காலத்துல பொண்டாட்டி மாசமா இருந்தா புருஷன் அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவ பாட்டுக்கு காடு கரைக்கு போகணும், பட்டு பாத்திரத்தை பிறக்கி போட்டு கழுவணும், சாப்பம் போல எழுந்திரிச்சு வாசல் தொலைக்கணும், கோலம் போடணும், புருஷனுக்கு சாப்பாடு கொடுத்து காட்டுக்கு அனுப்பணும். அவளும் பின்னாலே சோத்த வச்சுட்டு காட்டுக்கு போகணும். வேலைக்கு போயிடுவாங்க. வெத்து எடுக்கும் கால வரைக்கும் காடு கரைக்கு போறது. இடுப்பு குறுக்கு வளைச்சிருக்கேன்னு ஏன் நீங்க எனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்க? என்ன என்ன செய்ய சொல்ல? இவர் கேட்பாரு, என்ன என்ன செய்ய சொல்ல? அப்படி அந்த அன்னைக்கு அந்த வலியோட அந்த கோபதாபத்தினால அவற்றை மறுத்து ஒண்ணு பேசாம உடனே 2 விரவை பிறகு வந்து அவளே அடுப்புல வெண்ணி வைப்பாளாம். வெள்ளிக்கு தீய பத்த வச்சு விட்டுட்டு இத்தனை இஞ்சியும் வெள்ளப்பூடு வச்சு கட்டி யானையை ஊத்தி சுரைய பண்ணி ஒரு யானத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உணமுறையாத மஞ்சளை வாங்கி அம்மியில வச்சு காயத்தை வச்சு மஞ்சள் காயம் அரைச்சு வச்சுக்கிடுவாங்க. அந்த 2 வேலையும் பார்க்க முன்னகுட்டி வெண்ணியும் கொதிச்சிடும். அப்ப பிரசவாட அடுப்படி தானே, அங்கனே வெண்ணிய போட அங்கனே கோதி கோதி குறுக்குல ஊத்த வெண்ணிய ஊத்திட்டு விட்டு வருவா, குழந்தை பிறக்கும். சாட்டை கொண்டாடிச்ச மாதிரி அந்த அன்னைக்கு குறுக்கு வலிச்சு கயிறு வளைந்து வந்து பிறக்குமா புள்ள. என்ன பிள்ளையா இருந்தாலும் பெற்றெடுப்பாளாம். இப்ப என்னைக்கு உண்டுமோ இல்லையோன்னு இருக்காளோ அன்னைக்கு சொல்லுவா, எங்க நம்ம 2 பேருமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம்ப்பா. ஏன் அப்படின்பா, இவன் தெரியாதவன் மாதிரி இருக்கேன், நான் புரியாம இருக்கேன். அந்த காலத்துல கேட்டதான் தண்ணி இல்லையா? இப்ப எவன் கக்கா புரியாம இருக்கியா? அந்த நாளைக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி கடவுளை வாங்கி இப்போ கோக்குமாக்கா வெட்டி கும்பதை வாங்கி படைச்சு பொட்டை வச்சு தலையை சீவி கொண்டாட்டி மாசமா இருந்துட்டாலும் நடக்க மாட்டான் மோரை சீவ கொண்டு காட்டணும். ஆமா அப்படின்னு இவன் அவ சொல்லாலும் சொல்லி இவன் உலகம் சொல்லிட்டு மாசம் ஆவ 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 அவளுக்கு முத்தம், அவ்வளவுடைய முத்தம். ஆமா அவ வெறும் புள்ள ஒரே கால வச்சு பாருங்க பாருங்க நல்ல பாருங்க காது வச்சு பாத்துக்கல மூலேவி குடல் அவன் எத்து அப்போ அம்மாவை உள்ள இருந்து எத்திக்கிட்டு இருப்பான். வெளியே வந்தோட வேற ஒளிய போட்டு எத்துவான்.
என்ன சேட்டையெல்லாம் இப்ப புள்ள பண்ணுவா. ஆமா இப்ப நிறைய ரெஸ்ட், பொம்பளைய மாசமா இருக்கான நிறைய ரெஸ்ட், எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். ஆமா சோறு பொங்க வேண்டாம், நெய் வைக்க வேண்டாம், பாத்திரம் கழுவ வேண்டாம், தண்ணி எடுக்க வேண்டாம், ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். ஒரு வேலையும் கிடையாது. அவன் கட்டில விட்டு கீழே இருக்க வேண்டாம். தாங்குவார் கோடி அவளை தடுக்குவார் கோடி. எம்புதான் மாசமா இருக்கா, எம்புதான் மாசம். ஏத்த சாப்பிட்ட என்னமோ வாங்கிட்டு தண்ணி குடிச்சியா? இட்லி வேணுமா, சாயா வேணுமா, பூரி வேணுமா, வேற என்ன வேணும்? ஆப்பம் வேணுமா? நினைச்சது கால அத்தை வாங்கிட்டேன். ஆமா ஆமா வாங்கிட்டு தான் கட்டிட்டு வா. அவன் எழுதி வரணும் வந்து வாரு. அப்படின்னு இப்ப அப்படி இருக்கு. சரி அந்த காலத்துல அப்படி கிடையாது. ஆமா அதே போல தக்கராதனுக்கும் தாராவளுக்கு சக்தியே மகளாக வந்து பிறந்திருக்கிறார். யார் வந்து பிறந்திருக்கிறா? சக்தியே வந்து பிறந்திருக்கிறார் மகளாக. அந்த மகளை கண்டு அள்ளி அரவணைத்த ஆசா வாசங்கள் கொண்டு தக்கராஜனும் தார்காவலையும் பிள்ளையை கண்டெடுத்தார்கள். கண்டெடுத்த குழந்தை இங்கே கொண்டு வருகிறார் தெரியுமா? ஐயா தக்கமுடைய ராஜமானே, தக்கமுடைய ராஜமானே, ராஜவல்லி வெண்கொடி கண்டெடுத்த குழந்தைய ஓடு ஓடு தோழனைக்கு அள்ளி அரவணைக்கு ஆடியரும் தேவியம்மா அன்பால ஒன்று கோடி கொண்டவரும் தேவியம்மா குழந்தையெல்லாம் கண்ட போது வாழலாமா ஒன்று கோடி அவரை தடாகும் ஆராத உயிருக்கு தாரகபுரம் அதற்கு தாரகா கொண்டு வர குழந்தையத்தா கொண்டு வர குழந்தையத்தா ஐயா தாரகபுரம் அதிகே தந்தை தாரகல் குழந்தை பிறந்தரன் அள்ளி அரவணை அழகு குழந்தையத்தா வைக்க வைத்து தாரகவல்லை முத்து வெட்ட மையில் புன்னகையா சூடுவாரா ஆடை அது போடுவாரா அருமகள் திருமலர அருமகள் திருமலர வா உடனே அருள்வா அருமகள் திருமலர மகா கணேசனா மட்டலாத மகிழ்ச்சி ரெண்டு பேருக்கும். சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷம்னா சந்தோஷம், அப்பா அப்பா ஏகபோகமான சந்தோஷம், ஐயா ஏகபோகமான சந்தோஷங்கள் கொண்டு அம்மா மகளை அள்ளி அரவணைத்து அவளை பிடிக்க வைத்து பொட்டிட்டு மையிட்டு ஆடை அணிகலங்கள் போட்டு சரி நமக்கே ஒரு பிள்ளை பிறந்தா நம்ம நாட்டுல நம்ம கூட்டம் என்ன, நாட்டம் என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, ஏப்பா ஏப்பா சுக்காரே சிவக்காரே ஆ சித்தப்பா பெரியப்பா மாமா மைத்துனர் ஆமா ஆமா இதே பணக்கார வீட்டுல நிறைய பேர் வருவோம். ஆமா அவன் கடத்தை வாங்கி ஆரம்பிச்சு ரெண்டு வருவோம். ஏழை விடுனா அவன் ஏழை ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டான். பணக்கார வீடு வை எங்கட வட்டிக்கு வாங்க ஒரு ஆப்பி பணம் அவருக்கு ஆர்லிஸ் எல்லாம் வாங்கி நேரம் ஆரம்பிச்சு வரோம். ஆமா அவன் ஏன் கேடு அப்பதான் அவனுக்கு வட்டிக்கு வாங்கலாம் வாங்கி. அப்படியா? அதனாலே மகள் பிறந்த மகத்துவத்தினாலே அரமனையிலே தாயாரும் தந்தையரும் சிறந்தோங்கி இருக்கிறார்கள். சரி அப்படி இருக்கக்கூடிய நேரம் ஐயா 56 நாட்டு அரசர்களுக்கும் தெரிந்தார்கள். ஆமா தக்கராஜாவுக்கும் தாராவளைக்கும் சரி மகள் வந்து பிறந்திருக்கிறாள். செல்ல மகள் பிறந்திருக்கிறாள் என்று ஆமா தானே தானே தம்மோ தானே தானோ தானே தானா ஐயா
ஐயருவ உனக்கு வல்லையம்மா யாரும் மணி முறை
அம்மை தாராவளைக்கும் ஆமா ஆதிபராசக்தி மகளாக வந்து பிறந்தாள் என்று அள்ளி அரவணைத்து அவங்க அரமனைக்கு கொண்டு வந்ததோ 56 அரசர்களும் இருந்தார்கள். மன்னனுக்கு மகன் பிறந்திருக்காளாம். அந்த பிள்ளைங்க நாம எல்லாரும் போய் பார்க்க போனோம். அப்படின்னா அலை கடலாக திறந்து வருஷையாக நாட்டு அரசர்களெல்லாம் தர்க்கங்கோட்டைக்கு வருகிறார்கள். தர்க்கமடிராஜ மன்னன் மகள் பிறந்த மகத்துவத்தினாலே சந்தோஷத்துல எந்த சந்தோஷத்துல மகா பிறந்த சந்தோஷத்துல செல்ல மகள் பிறந்த சந்தோஷத்திலே தர்க்கமடிராஜந்தார்கள் பெண்ணாலும் வரக்கூடிய நாட்டு அரசர்களுக்கெல்லாம் எப்படி செலவு செய்தார்களானா செல்ல மக பிறந்தாள் செல்ல மக பிறந்தாள் தர்கராஜே வந்தே மக பிறந்தாள்